இப்ப அந்த ரிப்போர்ட்டர் மேல இவர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா, எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாரு, இவர் குடிச்சிட்டு என்கிட்ட சண்டை போட்டாரு, அது மட்டும் இல்லாம நீ வா போன்னு என்கிட்ட தப்பு தப்பா பேசினாரு, ரொம்ப அசிங்கமா பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ வா போ ஒருமையில பேசினது உண்மைதான். ஆனா எந்த இடத்துலயுமே நான் அவனை கொலை பண்ணிடுவேன், எந்த இடத்துலயுமே அவர் குடிச்சிட்டு பேசுறாரு அப்படிங்கிற எந்த ஒரு விவரமே இல்ல, எவிடன்ஸே இல்லாம இதுதான் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரிப்போர்ட்டரோட ஜாபை கெடுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஒரு சமூக வலைதளங்கள பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கிறோம். இவரு சூரிய பத்தி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லிருப்பாருன்னா, சூரிய அண்ணன் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் ஒரு பொண்ணு என்ன பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி சூரி ஒரு பஞ்ச பரதேசி அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பதிவு யாருக்குன்னா இந்த தற்கூரிக்கு தான். இந்த தற்கூரி யாருன்னு தெரியல, கேமரா தூக்கிக்கிட்டு நம்ம எப்படி சொல்றது, தலைவர்கிட்ட நம்ம எப்படி சொல்றது, படைப்பாளி நடிக்கிறதுக்கே படைப்பாளி யாருன்னா எங்க தலைவர் மட்டும் தான் நாங்க சொல்லுவோம். எப்படி சொல்றது, நான் சொல்லுவேன். சூரி யாரா, சூரி யாரு அது, சூரிக்கு நீ சப்போர்ட் வருவானா, எங்க தலைவருக்கு நான் சப்போர்ட் வருவேன். சூரி யாரு, பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரி 15 பரோட்டா சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனவனா சூரி. இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் சூரிய எவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தலமா பேசியிருக்காங்க. ஆனா அந்த வீடியோவை இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. அப்ப இவரும் அந்த மீனிங்ல சொல்ல வராருதான் நினைப்பு. அப்ப பாத்தீங்களா, மிச்ச ஆக்ட்ரஸ் விட நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. அதே மாதிரி ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ்ல போட்டு நான் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டா இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி மக்கள் இப்ப கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.